பிள்ளைகள். ஆமாவா இல்லையா? அது ஆமாம். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்கிறாராம்? அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரம். ஆமென். அப்போ அப்பா கிட்ட நம்ம எப்படி கேட்போம்? உரிமையோடு கேட்போம், அதிகாரமாக கேட்போம். எனக்கு நீங்கள் செய்தே ஆகணும், எனக்கு வெற்றியை தந்தே ஆகணும், எனக்கு விடுதலை தந்தே ஆகணும், எனக்கு சுகம் தந்தே ஆகணும், எனக்கு சமாதானம் தந்தே ஆகணும் என்று நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பெரியவராய் உனக்குள்ள இருக்கிறார். ஆமென். உனக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரா? உனக்குள்ள எப்படி இருக்கிறாருங்க? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சின்னவரா இல்லை, எப்படி? பெரியவர். இயேசு பெரியவர். ஆமென். ஆகவே பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த பெரியவர் நமக்குள்ள இருந்தா என்ன உண்டு? நம்மளுக்கு ஜெயம் உண்டு. ஆமென். பின்னாடி சொல்லுங்க, பெரியவர் உனக்குள்ள இருந்தா என்ன உண்டு? ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அப்போ அந்த பெரியவர் நமக்குள்ள இருக்கணும். நாம் யாரை ஜெயிக்கணும் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை ஜெயிக்கணும். ஆமென். யாரை ஜெயிக்கணுங்க? உலகத்தில் இருக்கிற. யாருங்க உலகத்தில் இருக்கிறா? நாம தானே இருக்கிறோம். ஆமென். அல்லது வேற யாரும் இருக்கா? இதோ உலகத்தின் அதிபதி உங்களிடத்துல வருகிறான், சாத்தானாகிய அதிபதி. ஆமென். அவனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை, உலகத்தை பாதுகாக்கிற அதிகாரத்தை சாத்தானுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? வேறு மாற்றமாய் மாற்றி அவனே அதிகாரியாக அவன் நின்று விட்டான். ஆகவே உங்களை எல்லாம் அவன் பக்கம் திருப்பத்துக்காக தான் பிசாசு பலவிதமான உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் வியாதியையும் பலன் கடன் பிரச்சனை இவைகளையே உங்களை கட்டி வைத்து உண்மையான தேவனை தேடக்கூடாதபடி என்ன பண்ணிருக்கிறான்? ஒரு கட்டை போட்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் இங்க தெளிவாய் திட்டமாக சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு? பணம் இருக்கு, பெருமை இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. ஆசை, இச்சை, கண்களினால இச்சை, பாவம், சாபங்கள், இவைகள் எல்லாம் எங்க இருக்குன்னா உலகத்தில் இருக்கு. ஆமென். ஆனா அந்த உலகத்தை நோக்கி ஓடுகிற ஜனங்களுக்கு எல்லாமே அது என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் கொடுக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? உலகத்துல பாவம் செஞ்சா பாவத்தை இன்னும் செய்வதற்குண்டான வழிகளை காட்டும். இச்சையா இருந்தா இன்னும் இச்சைக்குண்டான வழிகளை காட்டும். ஆமென். ஒருத்தரை நீ அழிக்கணும் அப்படின்னா அழிக்கிறதுக்கு உண்டான வழிகளை காட்டும். ஆமென். அப்போ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக தான் அந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? உலகத்துக்குரியவனாக உன்னை மாற்றுகிறான். வேதத்தில் 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க. வாசிங்க சிஸ்டர். 5வது வசனம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களே பேசுகிறார்கள். அவங்க உலகத்துக்குரியவர்கள். யார் உலகத்துக்குரியவர்கள்? பாவியான மனுஷன், சாபமான மனுஷன். ஆமென். கர்த்தரை தேடாத மனுஷன், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன், இயேசுவை அறியாத மனுஷன், இவங்களாம் யாருங்க? உலகத்துக்குரியவர்கள். ஆமென். அப்போ உலகத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படி கர்த்தரை தேடுற அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்கிற அப்படின்னா நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாய் இருக்கணும். அல்லேலூயா. சரிங்களா நான் சொல்றது? ஆமென். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா உலகத்தினுடைய பாவங்கள், உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய ஆசைகள் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இருக்கலைன்னா நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நீ கேட்கிறதெல்லாம் ஜெயமாக்கப்படும். ஆமென். நீ எதெல்லாம் விரும்புகிறாயோ அதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் பிசாசானுடைய கரங்களில் அதை வைத்துக்கொண்டு பாவத்தை காண்பித்து, இச்சையை காண்பித்து, பெருமையை காண்பித்து, பண ஆசைகளை காண்பித்து என்ன செய்யறான்? அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. மேலும் வாசிக்க அந்த வசனத்தை. உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியாச்சு பாருங்க. நீங்க உலகத்துக்குரியவர்களா இருந்தால் உலகம் என்ன பண்ண? உனக்கு செவி கொடுக்கும். ஆமீன். எப்படி செவி கொடுக்கும்? இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நான் நல்லா தான் இருந்த பிரதர்,
ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்து விட்டது, பாடு வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு. இப்போ ஆண்டவரை தேடக்கூடாதபடியான உபத்திரவங்கள் வந்து விட்டது. ஆனால் என்னை விட ஒரு ரொம்ப கெட்டவன், ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நல்லா இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். சொல்கிறோமா இல்லைங்களா? ஆமென். சொல்கிறோமா இல்லைங்களா? அல்லேலூயா. பார்க்குறோமா இல்லைங்களா? உலகத்தில் அநியாயம் செய்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் கர்த்தரை தேடுறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பிரச்சனைகள். இதெல்லாம் ஏன் வருது? ஆண்டவர் நமக்குள்ள சரியா என்ன பண்ணல, உட்காரல. அல்லேலூயா. ஆண்டவர் சரியா நமக்குள்ள வரல. ஆமென். அப்போ வசனம் சொல்லுகிறது, இன்னொரு வசனம் அழகா தெளிவாய், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை நீ அறிந்து, சத்தியத்தை நீ விசுவாசித்து, சத்தியத்தை நம்பி நீ வாழ்ந்தாயானால் நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அருமையா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உலகத்துக்குரியவன் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. உலகத்தில் இருக்கிறவன் பாவம் செய்யறவனா அவன் எது கேட்டாலும் என்ன பண்ணும், உலகம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். உலகத்தில் இருக்கிறவன் யாரு? சத்துரு. ஆமென். பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது தெரியுமா? நிறைய பேர் அவனுக்கு சொல்லப்படுகிறது. என்னன்னு சொல்லுது? அவன் சாத்தான் என்று சொல்லப்படுகிறது, பிசாசு என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அவன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லப்படுகிறது. பொய்க்கு பிதா என்று பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவன் பொய்களின் பிதாவா, துரோகி என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அவன் யாருங்க? துரோகி. நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவன். ஆமென். எது நம்ப வச்சு செய்வேன் நல்லதை செய்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், லாஸ்ட்ல உன்னை பாவத்திலையும் சாபத்திலே தான் கொண்டு போய் விட்டுருவான். ஆமென். அவனை நம்பி போனவங்க எல்லாரும் எங்க போவாங்க தெரியுமா? எங்க போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. எரிகிற அக்கினியில அவங்க சுட்டரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் கர்த்தர் பெரியவர் என்பதை நம்ம இருதயத்துக்குள்ளே நாம் வைத்தோமானால் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உலகத்துக்குரிய காரியங்கள் என்னென்னலாம் இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு அல்ல. அல்லேலூயா. ஆமாம். உலகத்துக்குரிய காரியத்தில் நான் எதெல்லாம் விட்டு வெளியே வரணும் அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு இப்போது நீங்கள் விட்டு வந்தால் தேவன் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார்? வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உனக்குள்ளே தங்கியிருப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப நீ கேட்கிற எல்லா காரியத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையில நிச்சயம் செய்வது உண்டு. ஆமென். மேலும் இந்த 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, 6வது வசனத்தில், நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடான். இப்போ நீங்க வசனத்தை கேட்க வந்திருக்கிறீங்க, சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. நீங்களாம் யாருங்க? தேவனை அறிந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனை அறிந்தவர்கள் தான் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணுவாங்களாம்? கேட்பார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை அறிந்தவர்கள் தான் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணுவாங்களாம்? கேட்பார்கள். அவர்களுடைய காதுகளில் தான் வசனம் போகும். ஆமென். அப்போ தேவனை அறியாம ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், கிருபையை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும்னா ஆண்டவர் அறியாம வேத வசனம் தெரியாம ஒன்றையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளணும். இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு உனக்காக என்ன செய்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன பண்ணாருங்க? இறங்கி வந்தார். ஆமென். அவர் ஒரு பாவமும் அறியாத தேவன் எல்லா பாவங்களையும் தாமல் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் சுமந்து தீர்த்தார், தாமாக ஏற்றுக்கொண்டாராம் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். பாவங்களை எப்படி ஏற்றுக்கொண்டாருங்க? தாமாக ஏற்றுக்கொண்டார். உலகத்தில் மனுஷனை ஒருத்தனை பழி சுமத்துவாங்க, பழியை போட நான் செய்யலேன்னு சொல்லிட்டாலும் அவன் மேலே என்னத்தை பழியத்தை போட்டு அவனை ஜெயிலில் தள்ளுறது தான் மனிதனுடைய வழக்கம். ஆமீன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துக்குள்ளேயே வந்து விட்டார். யாருடைய பாவம்? நம்முடைய பாவங்கள். அல்லேலூயா.
நம்முடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் உலகத்துக்குரியவர் அல்ல, ஆனால் உலகத்தில் உள்ள பாவங்களை ஆண்டவர் நிவர்த்தி செய்ய, நீக்கி போட, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை மீட்கும்படியாய் ஆண்டவர் வந்தார். அப்ப நீங்கள் யாருங்க? உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப உலகத்துக்குரிய அல்லாதவர்களை உலகம் என்ன பண்ணிருக்கு? உங்களை பிடிச்சு வச்சிருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? உலகம் உங்களை என்ன பண்ணிருக்கு? பிடிச்சு வச்சிருக்கு. ஆமீன். அல்லேலூயா. பாவத்துல, சாபத்துல, கட்டுகள்ல, வியாதி, நோயில. ஆமீன். வியாதி வேற, நோய் வேற. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் வியாதி வேற, நோய் வேறன்னு? வியாதி என்பது பரம்பரையாய் வருகிறது. எங்க அப்பாவுக்கு இருந்ததுப்பா, எங்க தாத்தாவுக்கு இருந்ததுப்பா, எங்க பாட்டனுக்கு இருந்ததுப்பா, முப்பாட்டனுக்கு இருந்ததுப்பான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது? வியாதி. நோய் என்பது என்ன? தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, கை வலி, அதுதான் நோய். ஆமீன். இதை போட்டு ரெண்டுத்தையும் குழப்பி கூடாது. அல்லேலூயா. வியாதி என்ன போவே மாட்டேது, தலைவலியை பற்றி சொல்லுவாங்க, அது நோய். ஆமீன். நோய். அல்லேலூயா. அப்போ வியாதி என்பது பரம்பரையா வருது, நோய் என்பது அப்பப்போ வருது. ஆமீன். அப்போ இது ரெண்டத்தையும் பிசாசு தான் என்ன பண்ணுறான்? அனுப்புகிறான். இப்போ சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி சில பேருக்கு தலைவலியை வர வைப்பான். ஆமீன். அல்லேலூயா. இடுப்பு வலியை வர வைப்பான், உட்காரக்கூடாதபடி கால் வலியை வர வைப்பான். இதெல்லாம் எப்போ? அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணி உன்னை என்ன பண்ணுவான்? ஆண்டோடைய சத்தியத்தை எடுத்துடுவான் சிந்தையிலேருந்து. ஆமீன். அல்லேலூயா. அப்போ உலகத்துக்குரிய காரியங்களிலே நாம் இருப்போமானால் உலகம் நம்மளை என்ன பண்ணும்? பிடிச்சு வச்சுக்கும். ஆமீன். அல்லேலூயா. அப்போ உலகத்திலிருந்து நீங்கள் வேறுபட்டவளாய், மாற்றப்பட்டவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், 6வது வசனத்தில், நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டீர்கள். எப்போது உண்டாக்கப்பட்டீங்க? ஆதியிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார். அதனுடைய வம்சத்தின்படியாக தான் நாம் வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. 2ஆம் மாதமாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நம்மளை என்ன செஞ்சாருங்க? விடுதலையாக்கி அவரோடு சேர்த்துக்கொள்ள நம்ம இடத்துல வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ வேதம், அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்று, வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். சத்திய ஆவி, வஞ்சக ஆவி. ஆமீன். 2 ஆவி இருக்கு. என்ன ஆவிங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சத்திய ஆவி, வஞ்சக ஆவி. வஞ்சக ஆவினா என்ன? உன்னை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது. ஆமீன். உன்னை எப்போ ஏமாற்றலாம், உன்னை எப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்குறேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, அல்லது வேற எங்கேயாவது ஓடி, இங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, ஓடி போய் எங்கேயாவது உன்னை என்ன பண்ணுவான்? வஞ்சித்து 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 உன்னை அப்படியே பாவத்திலே வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு முழு விடுதலையே வரவே வராது. ஆமீன். நீ ஒரே இடத்துல வந்து நீ ஆண்டவருடைய விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அவனுடைய திட்டம். ஆமீன். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணணும்? உங்கள் சத்தியத்தை நம்பி நீங்கள் வரணும். அல்லேலூயா. இங்கே ஒரு விடுதலை வாங்கிக்கணும், அங்கே ஒரு விடுதலை வாங்கிக்கணும், இங்கே ஒரு ஜபத்தை வாங்கிக்கணும், அங்கே ஒரு ஜபத்தை வாங்கின்னு போனால் என்ன நடக்காது? விடுதலை நிச்சயம் நடக்காது. ஆமீன். அல்லேலூயா. நீங்கள் எங்கே சத்தியத்தை நம்பி வரீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கணும். ஆமீன். எங்கே ஆண்டவர் நம்பி வரீங்களோ அங்கே உட்காந்துக்கணும். ஆமீன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உனக்கு விடுதலை, நாளைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு விடுதலையை நிச்சயம் கொடுப்பார். இதுதான் வஞ்சிக்கிற ஆவி. ஆமீன். இங்கே வாசிச்சோமே, என்ன ஆவி? வஞ்சக ஆவி. அப்போ வஞ்சக ஆவினா உன்னை அங்கே ஏமாற்றி இங்கே ஏமாற்றி கொண்டு போகும். இங்கே வாக்கா அங்கே வாக்கா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சில பேர் கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஒரே இடத்துல நின்று, ஆமீன், ஒரே இடத்துல சத்தியத்தை கேட்டு, ஒரே இடத்துல நீங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கும்போது தான் கர்த்தர் அந்த வஞ்சகத்தின் ஆவியை என்ன பண்ணார்? உன் இடத்துல இந்த நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியை உனக்குள்ள தங்க வைப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நாம் என்ன பண்ணிருக்கணும்? கட்டப்பட்டு இருக்கணும். ஆமீன். பரிசுத்த ஆவியில கட்டப்பட்டு இருக்கிறோமா? அசுத்த ஆவியில கட்டப்பட்டு இருக்கோமா? ஆமாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நாம் கட்டப்பட்டு இருக்கணும். ஆமீன். அசுத்த ஆவி நம்ம இடத்தில் இருக்குமானால் அதை விரட்டுவதற்குண்டான வழிகளை நீங்கள் என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு இடத்துல பவுலும் சீலாவுமாய் ஆண்டவர் இடத்துல ஊழியம் செய்கிற தேவ மனுஷர்கள். அல்லேலூயா. அந்த தேவ மனிதர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அதிகாரமாக உலகமெங்கும் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல அவர்களை பிடித்து சிறையிலே போட்டு விட்டார்கள். ஆமீன். சிறையில்
போட்டாங்க. பாருங்க, அவருக்குள்ள இருந்த தேவன், அவருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல பவுலும் சீலாவும் தலைகீழாக தொங்கப்பட்டு அவளை சிறைச்சாலை அடைத்து வைத்தார்கள். அங்கே இருள் சூழ்ந்த இடமாய் காணப்பட்டது. அந்த இடத்துல ஆண்டவரை துதிக்கிறாங்க, பாடுறாங்க. அல்லேலூயா. என்ன செய்கிறாங்க? துதித்து பாடுறாங்க. அப்போ பாருங்க, பூட்டப்பட்ட பூட்டுகள், கதவுகள் எல்லாமே என்ன செய்யுது? உடைக்கப்பட்டு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த தேவன் பெரியவராய் இருப்பதினால் என்ன செய்யப்படுகிறது? அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுது. அல்லேலூயா. அப்போ தேவன் அவருக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை அந்த சிறைச்சாலையின் அதிகாரிகளுக்கு காண்பிக்கப்படுகிறது. அங்கே சிறைச்சாலை இருக்கிற கைதிகளுக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை உன் வீட்டார் காண்பிப்பார்கள். ஆமென். உன் அயலகத்தார் அதை கண்டுபிடிப்பார்கள். அல்லது உன் சபையில் அது வெளியரங்கமாக்கப்படும். இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து என்ன செய்யணும்? வெளிப்படணும். ஆமென். அப்போ எப்படிங்க வெளிப்படுவார்? எப்படிங்க வெளிப்படுவார்? எப்படி வெளிப்படுவார்? பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது நீ என்ன செய்வ? பல பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் போது, ஆவியிலே நிரம்பும்போது நீங்கள் பல சிந்தனை இல்லாதபடி இயேசுவையே நோக்கி கொண்டு கர்த்தரையே துதித்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு பலவீனமும் அந்த நேரத்தில் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது அவர் என்ன செய்வார்? அவனை பலப்படுத்துவார். ஆமென். மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் பிறகு போகிறார். எப்படி ஆண்டவரே மரியாள் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவராகிய தேவன் தூதர் மூலமாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், நீ பலப்படுவாய். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா. என்ன செய்கிறோங்க? பலன் அடைகிறோம். பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது என்ன செய்கிறாய்? பலன் அடைகிறாய். அப்போ பரிசுத்த ஆவியில நீ என்ன செய்யணும்? நிரம்பணும். ஆமென். அப்போ இதுதான் உலகத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம். ஆமென். எது? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார், அவனுக்குள்ள இருக்க மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுவாய், அவங்க பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படவே முடியாது. ஆமென். ஏன்னா உலக சிந்தனை, உலக பெருமை, உலக ஆசையிலே அவங்க என்ன செய்வாங்க? ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆமென். இதுதான் ஆண்டவர் நடத்துகிற காரியம். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவன் பெரியவர். இன்றைக்கு தலைப்பு, இந்த செய்தியின் தலைப்பு இதுதான். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரிய. சொல்லுங்க பாப்பா எல்லாரும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அந்த பெரியவர் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். அல்லேலூயா. பெரியவருக்கு மரியாதை கொடுப்போமா? ஆமென். கொடுக்கணும்ல. அல்லேலூயா. எப்படி மரியாதை கொடுக்கணும்? ஆண்டவரை தேடுவதில், ஜெபிப்பதில், வேதம் வாசிப்பதில், அவருடைய வசனத்தை நம்புவதில், விசுவாசிப்பதில். ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களிடத்தில் அவரை பற்றி நீ சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல பெரிய ஆளை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்தம்பா, இவரை பார்த்தம்பா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவ்வளோ சிகப்பாக இருந்தார், அவ்வளோ நீளமாக இருந்தார், அவ்வளோ முடி சூப்பராக இருந்தது, அவ்வளோ ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தது. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? பெரிய ஆளுங்களை பற்றி. ஆமென். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட நீ என்ன பண்ணணும்? சொல்லணும். உனக்கு சின்ன நன்மை செஞ்சால் கூட அதை பெருசாக சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு சின்ன ஆசீர்வாதத்தையும் சின்ன நன்மையும் சின்ன சுகத்தை கொடுத்தா கூட ஆண்டவரை பற்றி நீ என்ன செய்யணும்? பெருசா சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். அப்போ நீ சொல்ல சொல்ல ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த பறைசாற்ற என்ன செய்வான்? உனக்குள்ள இருக்கிற பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஓடிடுவான். அல்லேலூயா. அவன் இருக்க அதிகாரமே இருக்காது, அவனுக்கு இருக்க இடமே இருக்காது. ஆமென். ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள நுழைய வராரு, எல்லாரையும் அங்கே சந்திக்க வராரு. அப்போது கல்லறையிலேருந்து ஒரு பிசாசு என்ன பண்ணுறான்? ஓடி வரான். ஆண்டவராக இயேசுவே, என்னை துன்பப்படுத்த இந்த இடத்துல வந்து விட்டாயோ, ஏன் இந்த இடத்துல வந்த, எனக்கு உமக்கும் என்ன அப்படின்னு கேட்க வந்துட்டான். யார் கேட்குறா? பிசாசு. யாரை பார்த்து கேட்குறா? இயேசுவை பார்த்து கேட்குறான். அல்லேலூயா. இயேசு விடுவாரா சும்மா? ஆமென். இயேசு கேட்டார், நீ யார் என்று கேட்டார். ஆமென். என்ன?
நீ யார் என்று கேட்டார். நான் லேகியோன் என்று அவன் சொன்னான். லேகியோன் என்றால் பல பிசாசுகள் நிறைந்தவன், பல சாத்தானுடைய கூட்டங்களாக இருக்கிறவன் தான் லேகியோன் என்ற தலைப்பு. ஆமேன். அப்படிப்பட்டவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பால போ சாத்தானே என்று அவனை விரட்டுறார். இவனை விட்டு நீ போ என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லும் போது அந்த பிசாசு என்ன செய்யணும், என்னுடைய அழிவு காலம் இன்னும் வரலை. அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். என்னுடைய அழிவு காலம் இன்னும் வரலை. அதனால நான் என்ன செய்கிறேன், இந்த பன்றிகள் கூட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு அங்கே தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பிசாசு எங்கேயாவது யாருக்கிட்டையாவது தங்கிறது தான் வேலை. ஏன்னா அவன் உலகத்தில் இருக்கிறவன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். அப்போ அந்த பிசாசுக்கு இன்னும் என்ன இல்லை, அழிவு வரலை. ஆண்டவர் அங்கே சிறுவில் அரைஞ்சி அவனை சாத்தானுடைய எல்லா விதமான வல்லமையும் உறிஞ்சிட்டாரு, மரணத்தை ஜெயமாய் விழுங்கிட்டாரு. எல்லா ஜெயத்தையும் யார்களை கொடுத்துருக்கிறாருன்னா உங்களில் தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவருடைய வசனம் சொல்றது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை ஜெயிக்கணும், நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும். ஆமேன். உன்னுடைய பெருமையை ஜெயிக்கணும். ஆமேன். உன்னுடைய வியாதியை நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய கட்டுகளை நீங்களாகவே உடைக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ அங்கே இருக்கிற அந்த பிசாசானவன் ஓடி போய் பன்றிகள் கூட்டத்தில் பூந்துடுறான். பூந்த பிறகு அந்த பன்றிகளையும் என்ன பண்ணு, மலை மேலேருந்து விழுந்து அழிந்து போகுது. அல்லேலூயா. அப்போ இங்கேருந்து எதில் என்ன புரிகிறது என்று சொன்னால், பிசாசானவனுக்கு அழிவு இன்னும் வரலை. அந்த அழிவை உன் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். சொல்லுங்க பார்ப்போம், நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் ஜெயிக்க பிறந்தவன். அல்லேலூயா. அப்போ சாத்தானை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்னா, நீ உலகத்தில் இருந்தேன்னா ஜெயிக்க முடியாது. எப்படிங்க? அதுக்கு என்ன பிரதர் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அல்லேலூயா. உலகத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கணும். ஆமேன். சொல்லுங்க, உலகத்தில் இருந்து நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களா? உலகத்தில் இருந்து நாம் உலகத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர் நமக்குள்ள வரணும். ஆமேன். அதுக்காக தான் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வரோம். இந்த மீட்டிங்லாம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா, உபாச கூட்டம் எதுக்காக வைக்கிறாங்க, ஆண்டவருடைய வல்லமை இன்னும் நீ என்ன பண்ணிக்கணும், உற்பத்தி ஆக்கணும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. டெய்லியும் சாப்பிட்றோம் இல்லையா? டெய்லியும் சாப்பிட்றோம், டெய்லியும் எல்லாமே நடக்குது. ஆமேன். அப்போது அதே போல் தான் ஆண்டவருடைய வல்லமை நான் டெய்லி என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவன் உன்னை என்ன பண்ணுவான், எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் உன்னை பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருப்பான். ஆமேன். சண்டையை தூண்டுற மாதிரி, ஆமேன், பாவத்தை செய்ய வைக்கிற மாதிரி, சாபங்களில் நம்மளை தள்ளுற மாதிரி, எல்லாவற்றிலும் நம்மளை என்ன பண்ணுவான், பிசாசு தூண்டிகிட்டே இருப்பான். ஆமேன். வருதா நம்மளுக்கு தூண்டுதல்? வருதா? கோபம் வரும் பாருங்க. ஆமேன். வீட்டில் ஒருத்தருக்கு நம்மளுக்கு கோபம் வந்துச்சுன்னா யாராலே அந்த நேரத்தில் அடக்க முடியாத கோபம்லாம் நிறைய பேருக்கு வரும். அதனால தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லி வச்சுட்டார். என்னன்ட்டு, கோபம் கொண்டாலும் ஆமாம் பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டார். எல்லாத்துலேயும் ஒரு வசனம் ஆண்டவர் வச்சிருக்கிறார் நமக்கு. அந்த வசனம்லாம் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலே நம்ம இந்த உலகத்தை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை கேட்கணும், படிக்கணும். ஆமீன். எனக்கு படிக்க தெரியாத போதுனா சத்தியத்தை நீங்கள் கேட்க வந்து காதுகளை என்ன பண்ணணும், திறந்து வைக்கணும். அல்லேலூயா. ஆமாம். இந்த காதில் கேட்டு இந்த காதில் என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஆமீன். படிக்கட்டில் இறங்கும் போது அப்படியே காற்றுல போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். உங்கள் மனதுக்குள்ளே ஏற்று சிந்தையில் வைத்து அதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுமா, ஆசை போட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கணும். தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன். கர்த்தரை தியானித்துனே இருக்கணுமா. ஆமீன். கர்த்தரை எப்போது தியானிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு கொஞ்சம் இடம் கொடுத்தாலே போதும், அவன் ஈஸியாக வந்துடுவான். ஆமீன். அல்லேலூயா. சின்ன ஒரு கனியை சாப்பிட்டு தான் பாருங்க உலகமே சாபத்துக்குள்ளாக மாறிட்டு இல்லை. ஆமீன். அந்த ஏவாளை ஏமாற்றி இந்த கனியை சாப்பிட்டா என்ன ஆயிடுவேன், நீ தேவனை போல ஆயிடுவேன் என்ற ஒரு ஆசையை தூண்டனா. அதுக்கப்புறம் அந்த பழத்தை காண்பித்து ஒரு இச்சையை தூண்டனா. அதுக்கப்புறமா உள்ள ஒரு பெரிய பாவத்தை உள்ள வச்சிருக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. அந்த பாவமானது இன்றைக்கு வரைக்கும் அது என்ன பண்ணல, நிவர்த்தி ஆகவே இல்லை. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படாமல் அந்த பாவத்தில் சிக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை
அறிந்தவர்கள். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு அறிந்திருக்கிறீங்க? ஆமேன். ஒவ்வொருவரும் இயேசு நல்லா நம்ம அறிஞ்சிருக்கணும். எப்படி அறியணும்? ஜெபத்தில் அறியணும். ஆமேன். ஜெபத்தில் நீங்கள் பேசணும். அல்லேலூயா. ஆமேன். ஒரு காதலன் காதலி என்ன பேசுவாங்க? ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, நேரில் பேசுவாங்க. நடக்குதா? அப்போ ஆண்டவரும் நமக்கு என்னவா இருக்கிறார்? காதலன் காதலியாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரோட நம்ம தினந்தோறும் பேசினாதான் அவருக்குள்ளே இருக்கிறதான உறவு நமக்குள்ளே நீடித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வேற எவனும் உள்ள நுழையவே முடியாது. பிசாசோ மனுஷனுடைய ஆவியோ நம்மளை என்ன பண்ண முடியாதுங்க? நுழையாது. ஆமேன். இதுதான் தேவனுடைய சத்தியம். ஆகவே நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ உலகத்திற்குரியவர்கள் அல்லனா நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஆசைகள், உலகத்தில் இருக்கிற பெருமை, உலகத்தில் இருக்கிற பணம், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பொறாமைகள், ஆமேன், சிற்றின்பங்கள், இவைகளில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? ஈடுபடவே மாட்டீங்க. அல்லேலூயா. அதில் ஈடுபடவே கூடாது. ஏன்னா உலக ஆசைகள், உலக வெறுப்புகள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? அழிக்கத்தான் செய்யும். என்ன செய்யுங்க? அழித்துரும், நம்மளை அழிச்சிடும். ஆமேன். அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு உண்டான ஆசீர்வாதம், கொஞ்ச நேரத்துக்கு உண்டான ஆசைகள், கொஞ்ச நேரத்துக்கு உண்டான சந்தோஷங்கள், அதெல்லாம் உலகத்தில் இருக்கிற சந்தோஷம். ஆனால் நித்தியமான சந்தோஷம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உனக்கு நிச்சயமாய் தருகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் மறுபடியும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன், அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமேன். அதிலே நீங்கள் யோவான் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 17:14 வசனம். ஆமேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தினால் போல, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இப்ப என்ன செய்யுது? நீங்க உலகத்தார் அல்லாததா இருக்கிறதுனால உலகம் என்ன செய்யுது? உங்களை பகைக்குது. அந்த பகைக்கும் போதுதான் வருது உங்களுக்கு பலவீனம், வியாதி, பிசாசின் கட்டுகள். ஆமீன். அப்ப நீங்க உலகத்தார் இல்லாதபடி தேவனை நெருங்க நெருங்க உனக்கு இருக்கிற எல்லா பிசாசும், உனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதியும் உன்னை நெருக்கி நெருக்கி என்ன பண்ணுது? உன்னை இன்னும் வீழ்த்த பாக்குது. அதுல இருந்து நீ முழுவதுமா ஜெயம் பெறணும்னா நீங்கள் உலகத்தார் இல்லாதவளாய் இருக்கணும். ஆமீன். இந்த வசனத்தை யார் சொல்றேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து ஜெபிக்கிறாரு, நான் உம்முடைய வார்த்தை அவளுக்கு கொடுத்தேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள என்ன செய்து இருக்கிறது. ஆமீன். வார்த்தை இருக்குதா? சத்தியம் இருக்குதா? எத்தனை பேருக்கு சத்தியம் தெரியும்? வார்த்தை தெரியும். ஆமீன். அப்ப அந்த வார்த்தையானது உனக்குள்ள இருந்தால் என்ன நடக்குது? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார்களாய் இல்ல. ஆமீன். அப்ப சத்தியம் ஒண்ணு அழகா என்ன பண்ணுது? ஆண்டவருக்குள்ளது பிரிக்குது. நான் எப்படி பிரதர் நான் ஆண்டவருக்குடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னா, சத்தியத்தை நீங்க அறிந்து, சத்தியத்தை கேட்டு, வேதத்தை நீங்க படிச்சாலே போதும். உங்களை தேவன் என்ன பண்ணாரு? உலகத்திலிருந்து அழகா என்ன பண்ணாரு? உங்களை வேறு பிரித்துடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு, ஆனா உலகத்துக்குரியவர் அல்ல. அவர் யாரு? பரலோகத்துக்குரிய தேவன். பரலோகத்துக்குரிய தேவன். அப்ப நீங்களும் பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். அவருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும்படியாய் அவர் உங்களை என்னை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமீன். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். இதுதான் உண்மையான காரியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆமீன். 18வது வசனத்தை சொல்லுகிறது, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அப்ப நீங்க எல்லாம் உலகத்துல வந்திருக்கிறீங்க. ஆமீன். குழந்தையா பிறந்து, வாலிபனா வளர்ந்து, திருமணமாகி, ஆமீன், இப்பொழுதும் ஆண்டவருடைய சத்தியத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா.
அப்போ நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ நம்மையும் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து நம்மளை காட்டும் வரைக்கும், ஆமென், அவர் நம்மளை அவருடைய பரலோகத்தில் அழைக்கும் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த பூமியில் வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வேதத்தில் மீண்டும் படிக்கிறேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினதை போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக தான் இந்த பூமியில் வந்தார். ஆமென். ஏன் வந்தார்னா உன்னையும் பரிசுத்தமாக்கும்படியாய். அவர் ஏன் பாடுகள் சாபங்களை ஏற்றுக்கொண்டா? உனக்குள்ளே இருக்கிற பொல்லாத வல்லமைகளை, உனக்குள்ளே இருக்கிற பாவ கட்டுகளை அவர் எடுத்துட ஏசப்பா அந்த உலகத்தில் பாவமாய் சாபமாய் மாறினார். அல்லேலூயா. ஆனால் அவர் பாவி அல்ல, ஆனால் பாவமாய் அவர் மாற்றப்பட்டார். ஆமென். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் ஜெயித்தார். வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். வாசிக்க அந்த வசனம் 1 கொரிந்தியர் 15:57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 56 வாசிங்க. ஆகையால் மரணத்தின் கூர் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் பாடுபடுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர்? நீங்கள் என்ன பண்ணணுமா? பிரயாசப்படுகிற, நீங்கள் பாடுபட்டு வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிற இந்த பிரயாசங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்தா? அது விருதாவாய் போகாது. ஆமீன். அதற்குண்டான பலனை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். ஆமீன். உன் கண்ணீருக்கு பதிலான இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர்? உன் கண்ணீருக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் உனக்கு தருவார். அப்படி படுற பிரயாசம், நீ படுற கஷ்டங்கள், வியாதி, பலவீனம், சோர்வுகள், பகைகள், எதிர்ப்புகள், இவையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? அவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு நன்மையை கர்த்தர் கொடுப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, நீங்கள் படுற விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன். பாடு வருதே, கஷ்டம் வருது, வியாதி பலவீனம் வருதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாதுங்க? சோர்ந்து போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட. இதில் தான் எல்லாரும் விழுந்து போயிடுறாங்க. ஆமீன். கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, திருவந்து எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு கஷ்டம் பாடுகள் வந்தவனையும், ஐயையோ இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே, இந்த கிறிஸ்துக்குள்ளே வந்தா இத்தனை பாடுகளா, இத்தனை கஷ்டமான்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க? பின்மாற்றம் அடைகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகுகிறவர்களாயும் இருக்கணுமா. அல்லேலூயா. ஆமாம். என்ன நடந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? கலங்கக்கூடாது, அசையக்கூடாது. ஆமீன். உடஞ்சு போயிடக்கூடாது. கர்த்தருக்குள்ள கிருபையை பெற்று என்றைக்கும் அசையாத ஒரு விசுவாசியாய், அசையாத தேவனுடைய பிள்ளையாய், கர்த்தரை நம்புகிறவனாய், சத்தியத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களாய், சத்தியத்தை நம்புகிறவர்களாய், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் தினந்தோறும் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். ஏன் வாழணும்? அவர் உங்களுக்குள்ள பெரியவராய் இருக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமீன். எல்லாரும் எழுப்பி நிற்போமா?